Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ this PC-யை வந்து எப்படி டாஸ்க் பார்ல பின் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நம்ம போற ஒரு அடுத்தடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க guys, வீடியோக்குள்ளார போலாம். கைஸ் உங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க திஸ் பிசி இங்கே தான் இருக்குது, அதை இழுத்து கொண்டு வந்து இப்படியே வைக்கலாம்ல அப்படிம்பீங்க. அப்படி வச்சா நம்மளால் வைக்க முடியாது. அதை எப்படி ப்ராப்பராக வைக்கிறது அப்படிங்கிறத தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களோட திஸ் பிசி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் திஸ் பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே திஸ் பிசி அப்படின்னு இருக்கும். அதோட லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணணும். அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடுச்சு. நீங்கள் கீழே டிஸ்க்டாப்பில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நியூங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஷார்ட்கட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே லொக்கேஷன் ஐட்டம் கேட்கும். அங்கே வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா 2 கொட்டேஷன் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து Exeplorer.exe Shell நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரீன்லேயே வந்து ஷோ பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். தப்பாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வராது. Exeplorer.exe ஒரு ஸ்பேஸ் விட்டு ஷெல் அப்புறமா வந்து 3 டபுள் டாட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அங்கே வந்து நேம் கேட்கும். நீங்கள் பேக் ஸ்பேஸ் எழுதி அந்த எக்ஸ்ப்ளோரரை டெலீட் பண்ணிவிட்டு திஸ் பிசி அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபினிஷிங் ஆப்ஷன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் டைப்பில் வந்து உங்களுக்கு திஸ் பிசி ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இதை வந்து ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஐக்கன் சேஞ்ச் பண்ணாதாங்க கொஞ்சம் மாசாக இருக்கும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் சென்டரில் சேஞ்ச் ஐக்கான் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐக்கான்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகும், மீதி எதுவுமே ஷோ ஆகாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் வந்து மேலேயே கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கரெக்டாக அந்த சர்ச்சில் வந்து டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தேடுற ஐக்கான் வந்து நமக்கு ஷோ ஆகும். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஐக்கான்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இதில் வந்து கீழே உள்ளதை நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நம்மளோட திஸ் பிசி ஐக்கான். அதை ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கொடுத்து அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம டாஸ்க் பார்ல பின் பண்ணுறது? மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க. பண்ணிவிட்டு அந்த ஜிபிசியில் வந்து கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போயிடாதீங்க, வராது. கீழே அது கீழே ஷோ மோர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பின் டு டாஸ்க் பார் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு திஸ் பிசி வந்து இப்போ டாஸ்க் பார்ல பின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இதை டெலீட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் டெலீட் பண்ணிட்டாலும் பின் பண்ண டாஸ்க் பார்ல அது கண்டிப்பாக உங்களுக்கு பின்னிங்கில் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் திஸ் பிசி ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து திஸ் பிசி ஓப்பன் ஆகிடுச்சு.
இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ப்ராப்ளம் சால்விங் வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் ஸ்க்ரீன்லேயே தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.